வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இன்னைக்கு கோல்டு பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு சனிக்கிழமை லீவு. பட் நேத்து நைட் முடிஞ்சது வரைக்கும் பார்த்துக்குவோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு செக் பண்ணிக்குவோம். கோல்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 ஹவர்ல இருக்கோம். 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்லுது? நேத்து ஆல்ரெடி பார்த்தோம் நாம. தங்க வர்த்தகம் இன்று அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில்ல பார்த்தோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு பை ட்ரெண்ட்ல நீட்டா ரன் ஆயிட்டு இருக்கு. அது முன்னால பார்த்து தெரிஞ்சுக்க முடியுதா? அதாவது கீழேருந்து அப்படியே மேலே வந்து ரன் ஆகுது. கிட்டத்தட்ட லைஃப் டைம் ஹைக்கு நியர்பை. லைஃப் டைம் ஹைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா தான் லைஃப் டைம் ஹையா இருக்கு. நியர்பை ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கீழே விட மாட்டேங்கிறான். இங்கே பாருங்க, ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு சப்போர்ட்டை வச்சிருக்கோம். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டான். அதாவது பிரேக் பண்ணி கேண்டிலை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் மேலே. பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ரெசிஸ்டன்ஸையும் கூட டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கான். சரிங்களா? அடுத்த ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கான். கீழே வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான்? மறுபடியும் வந்து இங்கிருந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த பிளேஸை பாருங்க. இங்கே ஆல்ரெடி சப்போர்ட்டு, இங்கேயும் சப்போர்ட்டு. நேற்று இது வந்து ஒரு நியூஸ்க்காக நம்ம பேசினோம். இன்னைக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான். சப்போர்ட் எடுத்து மேலே போய் நியர்பை இது வரைக்கும் போயிருக்கான். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி தான் போயிருக்கான். இது பிரேக் பண்ணிட்டான். ஆல்ரெடி இங்கே நல்லா ரெசிஸ்டன்ஸாக இருந்த ஏரியா ஒரு பிளேஸு. இந்த பிளேஸை தாண்டி போயிட்டான். தாண்டி போய் மறுபடியும் இப்போ இங்கே நின்றுருக்கா ரேட்டு. அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, கம்ப்ளீட்லி புல்லிஸ்டன்ல இருக்கு. கம்ப்ளீட்டா புல்லிஸ்டன்ல தான் இருக்கு. அப்போ எந்த இடத்துல எவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே வந்தாலும் கீழே விட மாட்டேங்கிறான். அப்படியே மேலே நின்றுருக்கணும். நீ அடுத்த ரேஞ்சுக்கு போக ட்ரை பண்ணுறானோ அப்படின்னு தோணுது. அப்போ அடுத்த ரேஞ்சில் என்ன, லைஃப் டைம் ஐயே பிரேக் பண்ணணும். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒன்று செக் பண்ணி பாருங்க. இது இங்கே ஒரு லோ வச்சிருக்குது. இதே லோ கண்டினியூ பண்ணியிருக்குது. அடுத்து இந்த லோ அதுக்கு மேலே தான் வச்சிருக்குது. அதுக்கு பின்னாடி பாருங்க லோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக லோ வச்சிருக்கு. அப்போ லோ வந்து உடைக்காம ஹையை மட்டும் உடைச்சிட்டு போயிட்டு இருக்கான். செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது இந்த இந்த ரேஞ்ச் ஒன்று இருந்தது. இந்த ஒரு பெரிய ரேஞ்ச் இருந்தது. நல்ல பையிங் மூமெண்ட் இருக்கு. அந்த ஹையுமே பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற பாடி க்ளோஸ் வச்சிருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூமெண்ட்டை தான் அவன் காட்டிட்டு இருக்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே தான் போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். லைஃப் டைம் ஐயை பிரேக் பண்ணான்னா அடுத்தவன் எங்கே போய் நிற்கிறான்னு தெரியாது. ஏன்னா மேலே ரேஞ்ச் கிடையாது, நம்மளுக்கு கீழே தான் ரேஞ்ச் இருந்துட்டு இருக்கு. மேலே ரேஞ்சே இல்லை. அடுத்தடுத்து மேலேயே போயிட்டு இருக்கா. இதை வந்து நீங்கள் 50 மினிட்ஸில் செக் பண்ணி பாருங்க. 50 மினிட்ஸில் முந்தின நாள் நம்ம பார்த்தோம். நியூஸுக்காக அவன் மேலே போனாலும் மறுபடியும் வந்தவன் கீழே இதே சப்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லி. இப்போ பாருங்க, இது போன வேகத்துக்கு எவ்வளோ ஸ்பீடாக போயிருக்குது. இந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ்க்குள்ள நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று 24 ஹவர்ஸ் எல்லாம் சேர்த்து நடந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தொட முடியல. இங்கே போன வேகமெல்லாம் இங்கே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கா. அப்போ இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் நடந்ததுன்னா அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம். மேலேயோ கீழேயோ. ஆனால் வந்து இப்போ ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ள தான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அது 1 ஹவரில் பார்த்தாவே நம்மளுக்கு ஈஸியாக சொல்ல முடியுமா? 1 ஹவரில் பாருங்க, கரெக்டாக அதே ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் நின்றுட்டு இருக்கான். ஒரு கன்சல்டேஷன் பேசி நின்றுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ம் இதை 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 பாருங்க, இந்த ஏரியா பாருங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாலும் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் இதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஆடி இருக்கான். இதைய பிரேக் பண்ணோன்னா அடுத்த ரேஞ்சுக்கு மூவ் ஆயிட்டான். இப்போ இந்த ரேஞ்சில் போய் இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கான். அப்போ நீ அடுத்தது என்ன ஆகும்? இந்த பாக்ஸ் பிரேக் பண்ணா மேலே, அல்லது இந்த பாக்ஸ் கீழே பிரேக் பண்ணிட்டோன்னா அடுத்த ரேஞ்சில் இங்கே ரன் ஆவான். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பக்கம் ரன் ஆயிட்டு இருக்கா. ஒவ்வொரு பக்கம் மேலே வரும்போது இதுதான் நடந்திருப்பான்.
ஒவ்வொரு பக்கமும் பார்த்துட்டிங்கன்னா அதே தான் நடந்திருக்கு. பாருங்க, இங்கேயும் அதே தான் நடந்திருக்கா. நடந்திருக்கா. அடுத்த ஸ்டேஜ் இந்த இந்த ரேஞ்சு தான் ஃபிக் பண்ணியிருக்கா. இது தாண்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் இதுதான் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் இங்கே வந்து நின்றுட்டுருக்கான். அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறதான் லைஃப் டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட் டே கேன்லேயே வந்து பார்ப்போம். இந்த பாயிண்ட் தான் லைஃப் டைம் ஐ. நியர்பை லைஃப் டைம் ஐக்கு தான் மார்க்கெட்டு மூவ் பண்ணிட்டுருக்கு. அங்கேயே மூவ் ஆகிட்டு இருக்கா. இனி அடுத்து என்ன நடக்கும்? இதுதான் லைஃப் டைம் ஐ. அதுக்கு வேணால் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். எல்டிபி, லைஃப் டைம், எல்டிஹெச், லைஃப் டைம் ஹை. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கு. இந்த இடத்துல இருந்து எப்போ அது பிரேக் பண்ண போகிறான் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சீக்கிரத்தில் வந்து அது பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா கவர்மெண்ட்டும் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ, நம்ம ட்ரம்ப் கவர்மெண்ட் ஒன்று மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். இந்த லைஃப் டைம் ஐ பிரேக் பண்ணும்போது அடுத்த ஒரு ரேஞ்சுக்கு போய் நிற்கிறதுக்கு மார்க்கெட் பாசிபிலிட்டி அதிகம். இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ரிஸ்க்கே கிடையாது. நீங்கள் செக் பண்ணாவே தெரியும். அந்த ரேஞ்சு தான். ரேஞ்சை போய் எங்கே பிரேக் பண்ணுறானோ அல்லது எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறானோ அவன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கு இங்கே இங்கே பை பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே பை பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இது வரைக்கும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல டெஸ்ட்டு, இதே இடத்துல இதோ. அப்போ மார்க்கெட் பை ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம பைக்கு மட்டும் மூவ் பண்ணுறதா புத்திசாலித்தனமான வேலை. இந்த இடத்துல செல்லுக்கு போய் விளையாடுறதெல்லாம் வந்து தேவையில்லாத ரிஸ்க்கு. அப்புறம் கடைசியில் ஷேர் மார்க்கெட்டில் காசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் நம்ம. இப்போ அந்த வேலையெல்லாம் நம்ம இங்கே பண்ணக்கூடாது. எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் யூஸ் பண்ணி பழகிக்கணும். மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குதோ அது கூட மட்டும் நாமளும் ட்ராவல் பண்ணோம். அப்போ தான் அது கூடவே நம்ம போக முடியும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சாக இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்போ சொல்ல முடியுமா? ரேஞ்சை வச்சு நாங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்றா வந்து ஓப்பன் ஆகும்போதே வந்து மேலே ஓப்பன் ஆகலாம், அல்லது இங்கிருந்து அப்படியே ஓப்பன் ஆகி மறுபடியும் ஒரு மேலே வச்சுட்டு வரலாம். வந்துட்டு பிரேக் பண்ணலாம், அல்லது வந்து எகெயின் வந்து கீழே வரலாம். கீழே வந்து எது வரைக்கும் வரலாம்? மறுபடியும் இந்த பிளேஸை டச் பண்ணுறக்கூட பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்படி மேலே போகும்போதே பார்த்தீங்கன்னா கீழே போய் மேலே போய் ஒரு படிக்கட்டு ஏறுற மாதிரி தான் ஏறிட்டு இருக்க மார்க்கெட். இப்போ இங்கே வந்து நின்றுட்டுருக்கான். நாளைக்கு வந்து சப்போஸ் இங்கே இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் நியர்பை நியூட்ரல்லையே ஓப்பன் ஆனால் கூட மறுபடியும் ஒரு டைம் கீழே வந்துட்டு தொட்டுட்டும் போகலாம், அல்லது மேலே அப்படியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி தெரியுது உங்களுக்கு? இந்த பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கங்க. மேலே வருது, கீழே வருது, மேலே வருது, கீழே வருது. இப்போ இங்கே வந்து ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஆகி கீழே வந்து எது வரைக்கும் வந்திருக்கான்? இதோ இது ஒரு பாயிண்ட் இருக்குது. மேலே போயிட்டு கீழே வந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் ஒரு சப்போர்ட்டாக வைக்கலாம். அடுத்தது மேலே போயிட்டு கீழே வந்து இந்த பாயிண்ட்டை சப்போர்ட்டாக வைக்கலாம். அதே மாதிரி மேலே போயிட்டு கீழே வந்து இந்த பாயிண்ட் சப்போர்ட் அப்படியே சப்போர்ட்டாக கண்டினியூ ஆகுது. இப்போ என்ன நடந்திருக்குது? மார்க்கெட்டு மேலே போயிருக்குது, கீழே வந்திருக்குது, மேலே போயிருக்குது, கீழே வந்திருக்குது, மேலே போயிருக்குது, கீழே வருது. இப்போ இந்த இந்த பார்ட்டி மட்டும் நீங்கள் பிரித்து எடுத்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட். சரிங்களா? அப்போ இந்த அதாவது அதனோட வேவ்ஸை மூவ்மெண்ட்டை நம்ம கவனிக்கணும். எப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது? இது ஒரு ஸ்டெப்பாக தான் ஏறி போகும். மார்க்கெட்டை எடுத்தோடனே இப்படி போயிடாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும்.
அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்த்துக்குவோம். இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சப்போர்ட்லேயுமே எப்படி மூவ் ஆகுது, மார்க்கெட் மேலே போகிற இருக்கட்டும், எப்படி வந்து கீழே திரும்புது அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு. எல்லா பக்கமும் இதுதான் நடந்திருக்கு, இந்த இடம் மட்டும் இல்லை. அப்போ நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ஏரியாவை இப்படி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சப்போர்ட் ஏரியாவை இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பார்த்துட்டிங்கன்னா இப்போ எல்லா பக்கம் அதுதான் நடந்திருக்கு. செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதோ இங்கேயும் அதே தான் நடந்திருக்குது. அதாவது இந்த பிளேஸ் நீங்கள் கணக்கு வச்சுக்கங்க, அது எங்கிருந்து வந்திருக்குன்னு பாருங்க. அதாவது மேலே வந்து கீழே வந்து மேலே போய் கீழே வந்து ஸ்டெப்பாக தான் ஏறி இருக்கா, கவனிச்சிங்களா? மார்க்கெட் வந்து ஸ்டெப்பாக தான் ஏறி இருக்கான். ஏறின வேணும் நினைக்கிறேன். இங்கே பாரு, இங்கிருந்து இது ஒரு ரேஞ்ச் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது, போய் இப்படி வந்து அப்படியே மேலே போயிருக்கு. இங்கேருந்து கணக்கு போட்டிங்கன்னா இது எத்தனை ஸ்டெப் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் வந்தால் மறுபடியும் மார்க்கெட் திரும்பி போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போது கணக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒவ்வொரு பிளேஸுமே இந்த இந்த பிளேஸ் ஒரு சப்போர்ட்டு, இந்த பிளேஸ் ஒரு சப்போர்ட்டு, இந்த பிளேஸ் ஒரு சப்போர்ட்டு, இந்த பிளேஸ் ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது, மேலே போயிட்டு கீழே வந்த மார்க்கெட்டு அழகாக இந்த பிளேஸ்லேயே சப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் கீழே வர்ற மார்க்கெட்டு எந்த பிளேஸில் சப்போர்ட் எடுக்கிறான்னு பாருங்க, அதே பிளேஸ் தான் இங்கே பிக் பண்ணுறானால சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் வந்து மேலே போய் புதுசாக இந்த கையை ஃபர்ஸ்ட் வந்து இந்த கையை உடைக்கிறான், செகண்ட் இந்த கையை உடைக்கிறான், தேர்டு வந்து இந்த கையை உடைக்கிறான். இந்த கை உடைச்சிட்டு பார்த்துக்க, அடுத்த அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டான். இந்த லெவல்ஸ்ல இருந்து அடுத்த ரேஞ்சுக்கு அவன் டிரான்ஸ்ஃபர் ஆகிடலாம். இப்போ மார்க்கெட் இப்படி தான் நடக்குது. இந்த ஸ்டெப்பாக ஏறிட்டே இருக்கும், அல்லது ஸ்டெப்பாக இறங்க, அல்லது இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகும். அப்போ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சு தாண்டுது, ரேஞ்ச் எதையுமே பிரேக் பண்ண முடியல. அவன் இந்த இந்த ஒரு ரேஞ்சை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே இப்படி தான் இந்த ரேஞ்சையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு ஏரியா பார்க்கும்போது மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே தான் போயிட்டு இருக்க பாருங்க. ஸ்டெப்ஸ் எப்படி ஏறி போகிறேன்னு பாருங்க. மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறது இப்படி தான் ஆகும். எல்லா இடத்துலையும் இதுதான் நடக்குது. இதையும் வந்து நம்ம இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. இப்போ அடுத்த ரேஞ்சுக்கு வந்து நின்றுட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் இங்கே ஒன்று கணக்கு வைங்க. அதாவது இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு பெரிய ரேஞ்ச், இதுதான் ரேஞ்ச் அப்படி சொல்கிறோம் நம்ம. அப்போ இந்த ரேஞ்சில் வச்சிருக்கிற ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு சப்போர்ட் பிளேஸு அப்படின்னு தெரியணும். அப்போ கீழே வந்த மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்திருக்குது பாருங்க. இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ஹைலேருந்து இந்த லோலேருந்து இந்த ஹை வரைக்கும் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 30% தான் கீழே வந்திருக்குது. 30% கீழே வரும்போது அது முதல்ல, அதாவது இங்கிருந்து போயிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சை வந்து சப்போர்ட் எடுத்துட்டா. ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரகிள் இந்த இடத்துல வந்து இது சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டா. அதாவது இந்த ஒரு ரேஞ்சில் ஒரு 30% கூட கீழே வரல, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான் அவன். இப்போ இப்போ கண்டினியூ இப்போ நடந்தது பாருங்க. இன்னைக்கு ரீசனில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்போ பாருங்க, இது இது இதுதான் அடுத்த ரேஞ்சுன்னு கணக்கு போட்டிங்கன்னா இதுதான் ரேஞ்சாக இருக்குது. அதாவது இங்கிருந்து இது ரேஞ்சாக இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்துக்குங்க, இந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் பண்ணி கீழே வந்து மறுபடியும் கீழே வந்து போயிருக்கா. இப்போ பாருங்க, இது இங்கே என்ன ஸ்ட்ரகிள்னு பாருங்க. இங்கிருந்து ஒரே மூவ் ஆயிருக்கான். அப்போ இடையில பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு, அடுத்து இங்கே ஒரு சப்போர்ட்டு. இது வந்து எக்ஸ்ட்ரீம் லோ, இந்த ரேஞ்சோட எக்ஸ்ட்ரீம் லோ. அவன் என்ன பண்ணியிருக்கான், வந்து அதில் எப்படி 30% எடுத்துகிட்டு போனானோ அதே மாதிரி இப்போ இந்த பெரிய ரேஞ்சுக்குடைய 30%க்கு வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறான். மேலே போனால் என்ன பண்ணுவான், அடுத்ததும் சேம் மூவ்மெண்ட். இதுதான் நடக்குது, மாற்றி மாற்றி மார்க்கெட் இதாக தான் நடந்துட்டு இருக்குது. பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக அது வந்து புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? மார்க்கெட்டில் இதை தாண்டி ஒன்றும் இல்லை. இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாலும் சரி, கிரிப்டோ பார்த்தீங்கன்னாலும் சரி,
ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தாலும் சரி, கோல்டு பார்த்தாலும் சரி, எல்லாமே இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து இதில் வந்து இண்டிகேட்டரு அது இதுன்னு கால்குலேஷன் ஒன்றும் வேண்டாம். இந்த சார்ட்டை நம்மளால ரீட் பண்ண முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் காசு பண்ணலாம். புரிஞ்சுக்குங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் இது நம்மளுக்கு கை கொடுக்கும். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.